இன்னைக்கு முருகப்பெருமான் வள்ளி தெய்வானைக்கு திருக்கல்யாணங்க. ஈவினிங் எப்போ கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருந்தது. அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல படையல் போடணும் அப்படின்றதுக்காக முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண விருந்தா சாம்பார், சாதம், உருளைக்கிழங்கு, அப்பளம், வடை, சர்க்கரை பொங்கல் அண்ட் பால் பாயசம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவுட் சைட கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி கோலம் எல்லாம் போட்டுட்டு முருகப்பெருமானுக்கு 6 விளக்குகள் சர்க்கோண கோலம் மேல ஏற்றி அண்ட் எப்போ ஏற்றக்கூடிய ஒரு குலதெய்வ விளக்கு, முருகர் விளக்கு ஏற்றிட்டு நெய்வேத்தியமா வெற்றிலை பாக்கு, பழம் அண்ட் நம்ம சமைச்ச அந்த கல்யாண விருந்தையும் முருகப்பெருமானுக்கு தலைவாழை இலை போட்டு அழகா சாமி இன்னைக்கு கும்பிட்டு முடிச்சாச்சு. 12 பேருக்கு 12 அந்த கிஃப்ட் வேல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதையுமே எடுத்து வச்சிருந்தேன். ரொம்ப ரொம்ப மனநிறைவா இருந்தது. டே 1ல இருந்து டே 7 வரைக்கும் எந்த வித தங்கு தடையும் இன்றி இந்த நிகழ்வு ரொம்ப சந்தோஷமா நம்ம சாமி கும்பிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட வீட்டுல பூஜையை நிறைவா பண்ணிட்டு நானும் என் பொண்ணு பக்கத்துல இருக்கக்கூடிய சாரம் சுப்பிரமணியர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். பேட்டரி லோ அப்படின்றதுனால மொபைலை வீட்லயே வச்சுட்டு போயிட்டேன். அங்க போயிட்டு திருக்கல்யாண நிகழ்வை கண் குளிர பார்த்தேங்க. ஒரு 12 வேல் கொண்டு போயிருந்தேன். அங்க இருந்த பக்தர்களுக்கு எல்லாம் கொடுத்தேன். ஒரு அம்மா தன் பிள்ளைக்கும் சேர்த்து கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கும் கொடுத்திருந்தேன். அவங்க பார்க்கும் போதெல்லாம் என்ன இவங்க தான் எனக்கு வேல் கொடுத்தாங்கன்னு மத்தவங்க கிட்ட சொல்லி அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. இந்த பெரும் பாக்கியத்தெல்லாம் எனக்கு கொடுத்த என் பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தை என்னை முழுமையா நிறைவேற்ற வச்சதுக்கும் நன்றி முருகா.